பாரு. ஐயோ, நான் அவளை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சுதாங்க புனிதாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்களும் அதுக்காக தான் புனிதாவோட இங்க வந்தீங்க. ஆனா என்னால என் பொண்ணை பாத்துக்க முடியல. அது நடக்கவும் இல்லை. என் கண்ணு முன்னாடியே சொத்துக்காக இப்படி அடிச்சுக்கிற பிள்ளைங்க நாளைக்கு ஒத்துமையா இருந்து இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போறாங்கன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. மா, என்னம்மா நீங்க இதெல்லாம் இப்ப எதுக்குமா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ஒத்துமையாதாமா இருப்போம். ஐயோ, அப்பாவை காணோம். மா நீங்க விடுங்கம்மா, அழாதீங்கம்மா. அத்தை, நீங்களும் மாமாவும் என்ன உங்க பையனா நினைக்கிறீங்கல்ல? அப்படி நீங்க நினைக்கிறது உண்மைன்னா இப்படி தேவையில்லாம பயந்துட்டு இருக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். பசங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அவங்கள நல்லா பாத்துக்கணும். நாம நல்லா இருந்தா தானே சுத்தி இருக்கிறவங்கள நல்லா இருப்பாங்க. மனசுக்குள்ள எதையும் போட்டு வைக்காம எல்லாம் சரியாயிடும் நினைங்க. மாமா சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம். பயப்படாதீங்க அத்தை. அவரை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா அத்தை. மா, அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடலாமா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. யாழ்னி, நாமும் உன்னை நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குது. மாமா காணாம போனதை சொல்றியா? அதேதான் நானும் சொல்றேன். புனிதாக்கும் மாமாவுக்கும்